இந்து மதம் பாகம் 2. நேற்றைய தினம் ஒரு இந்து பெண்கள் மறந்து போய்விட்ட ஒரு நாகரிகத்தை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னேன். அது என்ன? இந்த பகுதியில் பார்க்கலாம். திருமணம் ஆகாத இந்து பெண்கள் சாந்து பொட்டு வைக்க வேண்டும். கை விரலில் மோதிரம் அணியக்கூடாது. திருமணம் ஆன பெண்கள் குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும். மோதிரம் அணிய வேண்டும். காரணம், மங்கள விழாக்களில் ஒரு பெண்ணை காணுகிறவர்கள் அவள் திருமணம் ஆனவள் அல்லது ஆகாதவள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையுமே விசாரிக்காமல் சாந்து பொட்டு வாய்த்த ஒரு அழகான பெண்ணை பார்த்து அவளை தன் மகனுக்கு மனம் பேசலாமா என்று பிள்ளையை பெற்றவர் நினைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. கோவிலில் ஒரு பெண் கையெடுத்து கும்பிடும்போது விரலை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் அவள் திருமணம் ஆனவளா இல்லையா என்று. இதை நமது சமூகம் இப்போது பின்பற்றினால் என்ன? நமது நாகரிகத்திற்கு ஒவ்வொரு அணுவிலும் உயர்ந்த நோக்கம் உண்டு. அது தர்மத்தில் முளைத்தெழுந்த கர்மம், காரியம். இந்து நாகரிகம் குழந்தை பிறந்ததிலிருந்து சாகும் வரை அதற்கு வழிகாட்டுகிறது. எந்தெந்த ராகங்களை எந்தெந்த நேரங்களில் பாட வேண்டும் என்பதிலிருந்து எந்தெந்த ஆடைகளை எவ்வப்பொழுது அணிய வேண்டும் என்பது வரையில் சொல்லிக் கொடுக்கிறது. சாப்பிடக்கூடியது எது, சாப்பிடக்கூடாதது எது என்பதையும் மனம் போதிக்கிறது. ஒரு குடும்ப பெண் காலையில் எழுந்து தலைக்கு தண்ணீர் ஊற்றிக் கொள்கிறாள் என்றால் அவள் கணவனோடு உறவு கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம். அதாவது ஒரு குடும்ப பெண் காலையில் எழுந்து தலைக்கு தண்ணீர் ஊற்றிக்கொள்கிறாள் என்றால் அவள் கணவனோடு உறவு கொண்டிருக்கிறாள், ஆனால் கர்ப்பம் அடையவில்லை என்று பொருள். தலை குளிக்காமல் உடம்புக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றினால் அவள் கர்ப்பமுற்றிருக்கிறாள் என்று பொருள். அதைத்தான் முழுகாமல் இருக்கிறாள் என்பார்கள். வெறும் வார்த்தைகளை கொண்டே ஓர் இந்து அதிலுள்ள ஆழமான பொருளை கண்டுபிடித்து விட முடியும். மீண்டும் சொல்கிறேன், இந்து மதம் பெரிய மதம். அது நமக்கு அளப்பரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையின் நடைமுறைகளையும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு இந்துவுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், எந்தெந்த ராகங்களை எந்தெந்த நேரங்களில் பாட வேண்டும் என்பதிலிருந்து எந்தெந்த ஆடைகளை எவ்வப்பொழுது அணிய வேண்டும் என்பது வரையில் அது சொல்லிக் கொடுக்கிறது. மேலும் சாப்பிடக்கூடாதது எது, சாப்பிடக்கூடியது எது என்பதையும் சொல்லுகிறது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.